அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவ்யூ நினைத்தாலே இன்றைக்கும்ல அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சித்தார்த்தை பிடிக்குமா, இல்லை ராணியை பிடிக்குமா, இல்லை புதுசாக வந்திருக்கிற கொடுக்குறுப்புக்காரரை பிடிக்குமா, இல்லை கேரளா நம்பூதிரியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட பொம்மையை பிடிக்குமா, இல்லை நம்மளோட இன்ஸ்பெக்டர் லேடி போலீஸை பிடிக்குமா, இல்லை நம்மளோட பத்மநாதனை பிடிக்குமா, இல்லை அவங்க தாத்தா பாட்டி சித்தார்த்தோட தாத்தா பாட்டியை பிடிக்குமாட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வில்லன் வெள்ளி கேரக்டரில் இருக்கிற எச்சினி மற்றும் நம்மளோட அகோராதிபதி பிடிக்குமாட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட நினைத்தாலே இன்றைக்கும் சரியில்லை. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்துருக்குதுன்னா, நம்மளோட சித்தார்த்தை நம்மளோட அகோராதிபதி கடத்தின்னு போயிட்டார். அவங்க தம்பி தான், வேறு யாரும் கிடையாது. ஆனால் இப்போ அது பெரிய பிசாசாக மாறிட்டாமல் என்னென்னா அவனுக்கு இப்போ உலகத்தை ஆளணும், நம்மளை விட பெரிய சக்தி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மிகப்பெரிய தீய சக்தியாக மாறுறதுக்காக நம்மளோட பொம்மி ஆன்மாவை ஃபஸ்ட்டு உள்வாங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தான். ஆனால் நம்மளோட பொம்மி ஆன்மா அதுக்கு சம்மதிக்கல. கடைசியில் நம்மளோட எக்ஸினி அடைப்பட்டு வச்சுருந்த நம்மளோட அகோராதிபதியை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் ரெண்டு பேருக்கும் தொடுவர்மோ வசிய பூஜையை செஞ்சு நம்மளோட கேரளா மந்திரவாதியும் பொம்மையும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேருமே தொடாத முடிக்கும் உள்ளே ஒன்று சேராத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணார், நம்மளோட அகோராதிபதி நம்மளோட சித்தார்த்தை கடத்திட்டு போயிட்டு பொம்மையை தனக்குள்ளே கொண்டு வரதுக்காக நேரத்தை அமைக்கணுன்றதுக்காக நம்மளோட சித்தார்த்தை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாரு. சித்தார்த்தை ஒரு விதத்தில் இப்போ கல்லாவே மாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட குடுகுறுப்புக்காரர் கேரளா மந்திரவாதியை ஃபஸ்ட்டு கட்டி போட்டிருந்ததை மந்திரக்கட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ நம்மளோட சித்தார்த்து இப்போ காணாமல் போயிட்டார். நம்மளோட ராணிக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ குடுகுடுப்புக்காரர் போய் அக்னி தாவம் பூஜைன்ட்டு ஒன்று செய்ய சொல்லி மொத்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நம்மளோட சாவித்திரியான அந்த ரவுடி இப்போ எப்படி அதை கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பையன் தானே இப்போ அகோராதிபதியாக மனோ தானே இருக்கிறாரு. அதனால் இப்போ எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலைங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நம்மளோட சித்தார்த்து ராணியை காப்பாற்றுறதுக்காக நம்மளோட பொம்மி ஆன்மா சிவன்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட ராணியும் இப்போ இந்த பூஜையை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு குடுகுடுப்புக்காரர்கிட்ட கேட்கும்போது அவரால் கரெக்டான பூஜை விதிமுறைகள்லாம் நம்மளோட ராணி கேட்கும்போது குடுகுடுப்புக்காரால் சொல்ல முடியல. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் முடிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.